சுபானக மக்களே, என்ன மக்களே, லைவ்ல 4 ஒயில் கார்டையும் போட்டு நம்ம ஆட்கள் பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு ப்ரோ, இது நம்ம ஆட்கள் தானா, என்னப்பா இந்த அளவுக்கு அறிவா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற லெவலுக்கு போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. முக்கியமா ஒரு சில பேர் எடுத்து வச்ச பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன்னு அரோரா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கனி அவர்கள் பேசுனது பிடிச்சிருந்துச்சு, துஷார் பேசுனது பரவாயில்லாம இருந்துச்சு, சபரிக்கான பாயிண்ட்ஸ் ஓகேவா இருந்துச்சு. காமு மாமா ஏதோ பேசினாப்ல, லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. விக்கல் சுகரம் எப்பவும் போல பேசிட்டு போயிட்டாப்ல. எஃப்ஜே வந்து ஒரு கூட்டணி சேர ட்ரை பண்றான். ஏன்னா அவனுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சொல்ற மாதிரி சொல்லி அந்த கூட்டத்துக்கு கூட மெர்ஜ் ஆக ட்ரை பண்றான். பட் கடைசியாக எனக்கு 2 பேருக்கான விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த 2 பேர் விஷயத்தை தான் நான் போட்டு பொழக்க போறேன். ஒன்று நம்ம திவாகர் அவர்கள், இன்னொன்று நம்ம பார்வதி அவர்கள். முக்கியமாக இந்த இடத்துல திவாகரை பொறுத்த வரைக்கும் அவன் எடுத்து வச்ச கருத்து எல்லாம் கரெக்ட் தான். அவர் எடுத்து வச்ச கருத்து, அவருக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாரு. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது நம்ம பார்வை பொறுத்தவரைக்கு திரும்பியும் அவங்க மேட்டர் அவங்களே எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ரிட்டன் அவங்களே பேசி அதை ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க கையில புதுசா உமன் கார்டு எடுத்திருக்காங்க. புதுசா இல்ல, இது எப்பவுமே எடுக்கிற விஷயம் தானே. திரும்பி உமன் கார்டை கையில் எடுத்து ஒரு பெண் தானே, ஒரு பெண்ணை நீங்க இப்படி பண்ணலாமா, ஒரு சொசைட்டில ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு திரும்பி உமன் கார்டை எடுத்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அக்கா எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள பறக்க மாட்டி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 4 ஒயில் கார்டுக்கு ஆப்போசிட்ல இந்த ஒரு நபர் பேசுனது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு ப்ரோனா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா அரோரா ஓகே, சுபிக்ஷா ஓகே அப்படின்னு இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகேவா? நான் பார்த்த வரத்துக்கு இந்த 2-3 பேர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதில் நம்ம திவாகர் அவரை பொறுத்த வரத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் அவருக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சார். என்னன்னா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு சுத்துறீங்கல்ல, அதெல்லாம் உங்களை விட வெளியே நடிக்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை வீட்டுக்கு விட்டுருந்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு அண்ணன் என்ன சொல்றாப்லனா, நான் 11 மாசத்துல இங்க வந்திருக்கேன், 5 படம் பண்ணியிருக்கேன், நான் இதை கஷ்டப்பட்டு பண்ணி தான் இங்க வந்திருக்கேன், இதை பத்தி நீங்க தப்பா சொல்லக்கூடாது, எனக்கு நடிப்பு நான் உயிர், எனக்கு நடிக்க தெரியும், நான் நடிச்சு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் ரீல்ஸ் பண்ணதான் செய்வேன், ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல. பிக் பாஸ் வீட்ல எல்லாருக்கான திறமையை தான் காமிக்க சொல்லியிருக்காங்க, என்னோட திறமையை தான் காமிச்சிட்டு இருக்கேன் அண்ணே சொல்றாப்ல. திரும்பி அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரியல, திறமையை காமிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க பல விஷயங்களையும் பார்க்கணும், திறமையை மட்டும் காமிக்கிறங்க பேரில் ரீல்ஸை மட்டுமே பண்ணக்கூடாது. இதை தான் சேதனே சாட்டர்டே சண்டே எபிசோடில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் ரீல்ஸை மட்டுமே பண்ணாதீங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் பண்ணுறீங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் எதுக்கு வரணும், இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க வேணாமே, நீங்கள் வெளியவே இருந்திருக்கலாமே, வெளியே ஒரு ஃபோனை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே விஷயத்தை தான் வீட்டுக்குள்ளேயும் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பொழிச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் தண்ணி போல உட்காந்து நான் ரீல்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன், நான் ரீல்ஸ் பண்ண தான் செய்வேன்னு சொல்லி நிற்கிறாப்புல. அது வரத்துக்கு ஓகே. அதுக்கு அடுத்தது பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்களை பற்றிலாம் பேசும்போது நீங்கள் வந்தோடனே சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து போல்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் நீங்களாம் போல்டாக இல்லை, ஒரு மாதிரி கருத்துக்களை மாற்றி தான் வைக்கிறீங்க, ஸ்டாண்டு சரியில்லை, ஸ்டாண்டுலாம் கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிங்க, இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்களாம் ஒரு பொண்ணு தானே, நம்ம குடும்பத்தில் அக்கா தங்கச்சிலாம் இருக்க தானே செய்வாங்க, அவங்கெல்லாம் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை நம்ம மறைக்க தானே ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தப்பை உள்ள கொண்டு வந்து போட்டு உடைச்சு அந்த பொண்ணு அசிங்கப்படுத்த ட்ரை பண்றீங்க, அடுத்தவங்களுக்கான பர்சனல் விஷயத்தை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இங்கே நான் ஒன்று கேட்கணும், எது பர்சனல் விஷயம், அது உங்களுக்கான பர்சனல் விஷயமா இருந்துச்சுன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தி தான் பர்சனல். ஒரு ஒரு இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷனில் கொண்டு வந்து கேமரா முன்னாடி உடச்சி எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டு அப்புறம் அதை பற்றி பேசக்கூடாதுன்னா எப்படி, அதை பற்றி பேசவே கூடாதுன்னா எப்படி? அப்போ அதை பற்றி பேசக்கூடாதுன்னா காமுக்கும் விஜயபாருக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயபார் பிரிஞ்ச அன்னைக்கு விஜயபார் அந்த கண்டென்ட்டை விட்டுருந்துருக்கணும். எதுக்கு விஜயபார் கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, காமு என்ன தப்பா தொட்டான், காமு எல்லையை மீறான்னு சொல்லிட்டு எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, இதை தானே நேற்று கேட்டாங்க. இத்தனைக்கும் வீட்டுக்குள்ள வந்த யாருமே விஜயபார்ட்ட போய் டைரக்டா அந்த பாயிண்ட்டை சொல்லி அடிச்சு உடைக்கல. நல்லா கவனிச்சுன்னா தெரியும், எல்லாருமே இன்னும் சொல்ல நிறைய இருக்கு, காமு புரிஞ்சுக்கோ, உனக்கு பின்னாடி விஜயபார் நிறைய பேசியிருக்காங்கன்னு சொல்லி மொட்டையா முடிச்சாங்களே தவிர யாருமே கருத்துக்களை எடுத்து வைக்கல, யாருமே அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல பேசல. நல்லா தெரிஞ்சுக்கணும், சும்மா அப்படியே படபடா நம்ம பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ யாருமே எடுத்து வைக்கல, அதை விஜயபார் தான் ஆரம்பிச்சாங்க, அந்த விஷயத்த பேசாதீங்க, அதனோட பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ கூட அங்கே இருந்து பிரஜன் சாண்ட்ராலாம் நாங்கள் பேசலை, நாங்கள் பேச விரும்பலை, ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, நாங்கள் பேச விரும்பலன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை போய் கிண்டி பேசினது யாருன்னா நம்ம விஜயபாரும் காமு மாமாவும் தான். அப்போ தான் அந்த டாபிக் வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் காமு மாமாவும் நம்ம விஜயபாரும் சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த டாபிக் மட்டும் வெளியே வரலன்னா காமு மாமாக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சிருக்குமா?
சொல்லுங்க. காமு மாமா எல்லை மீறிட்டாரு, தப்பா தொட்டார் அப்படிங்கிற விஷயம் காமு மாமா காதுக்கு போயிருக்குமா? போயிருக்காது. இப்போ வரத்துக்கு விஜய் பாரு ஸ்கோர் பண்ண விஷயம் மட்டும் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த விஷயம் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட் அவங்க எடுக்கல. யாரும் ஒயில் கார்டு யாருமே எடுக்கல. ஓகேவா? ஒயில் கார்டு யாருமே எடுத்து ஒரு இடமா நின்று பேசி விஜய் பாருவை கேவலப்படுத்தணும்னு பண்ணவே இல்லை. விஜய் பாரு தான் திருப்பி நேற்று நைட்டு உட்காந்து அந்த டாபிக் எடுத்தாங்க. இதுதான் தண்ணி பழத்துக்கான பிரெயின் ப்ரோ. ஓகேவா? தண்ணி பழத்துக்கான பிரெயின் எப்படின்னா, விஜய் பாருக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்று பண்றாங்களா, விஜய் பாரு அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்களா, உடனே அந்த டாப்பிக்கை லைட்டா கேட்டுட்டு உடனே வெடிச்சிடுறது. உடனே வெடிச்சு நீங்க தப்பு பண்றீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி வெடிச்சிடுறது. இங்க விஜய் பாரு தான் அந்த டாபிக் ரிட்டர்ன் பேசியிருப்பாங்க நேற்று நைட்டு. திரும்பி இன்னைக்கு காலையிலே விஜய் பாரு தான் அந்த டாபிக் அவங்களே எடுத்து அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே இந்த டாப்பிக்கை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பண்ணது எல்லாமே விஜய் பாரு. பட் இந்த விஷயத்தை அப்படியே திருப்ப ட்ரை பண்ணி ஒயில் கார்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறாங்க, ஒயில் கார்டு ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு திருப்புறாங்க. புரியுதா? மேனிபுலேட் பண்றாங்க இந்த விஷயத்தை. ஸோ தண்ணி போல அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பர்சனல் லைஃப் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு பேச்சு. ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா நீங்க இப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு போறாங்க. அப்போ இப்படிதான் நீங்க அக்கா தங்கச்சி இருந்தா தங்கச்சின்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கூடுவீங்களோ? ஏன்னா நீங்க சொல்றீங்களா கேட்கறேன். ஒரு அக்கா தங்கச்சின்னா தப்பு பண்ணிட்டா தப்பு மறைக்க தானே பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்களும் இப்போ வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டீங்களா? அந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா? சொல்லுங்க உங்களுக்கான கருத்து. அடுத்தது விஜய் பார்வதிகள் வந்தாங்க. அவங்களுக்கான கருத்துக்களை ஷார்ப்பாக தூக்கி வச்சாங்க. பட் அவங்க வந்து நான் கவனிச்ச வரத்துக்கு ஏதோ 4 ஒயில் கார்டை ரொம்ப அசிங்கப்படுத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, அது ஒரு டாஸ்க். அவங்க கையில் பவர் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். அவங்க எடுத்த அடுப்பில் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ஸே இல்லாத ஒரு கப்பல் மாதிரி இருக்காங்க, சென்ஸே இல்லை, சென்ஸ்லெஸ் கப்பலாக இருக்காங்க, பேசவே தெரில, இந்த விஷயத்தை எப்படி பேசணுன்னே தெரில, சும்மா அனாச்சிக்கு வந்து பேசணுங்க பேரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பர்சனல் விஷயம், ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்க விஷயம், அந்த விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரில, அந்த ஸ்பீடுக்கு பாட்டுக்கு பேசி உடச்சி ஏதோ பேசணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த சொசைட்டியில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் நீங்க தான். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசினாலே தப்பு அப்படின்னு சொல்ற சொசைட்டில தான் நம்ம வாழ்றோம். அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க. இந்த முகம் தெரியாம ஃபேஸ்புக் ஐடியில ஒளிஞ்சு உட்காந்து கமெண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம அக்கா ஒயிட் வாஷ் பண்றாங்க, மேனிபுலேட் பண்றாங்க. இங்க யாருமே அக்காக்கான அந்த விஷயத்தை எடுத்து உடச்சி அவங்களா வாலண்டியரா பேசவே இல்லை. நேற்று நைட்ல இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், அக்காக்கான அந்த விஷயத்தை யாருமே உடச்சி பேசல. அக்காவா கேட்டு, அக்காவா தெரிஞ்சுக்கிட்டு, அக்காவா காலில் உட்காந்து அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்ப அக்காவா என்னோட லைஃப் அழிக்கிறாங்க, ஒரு பொண்ணோட லைஃப் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல அக்கா வந்து சொல்றாங்க, ஒரு பொண்ணு நார்மலா ஒரு பையன் கூட பழகினாலே தப்பா தான் பேசுவாங்க. நீங்க நார்மலா பழகினா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்ன மாதிரி பழகுனீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வீடியோஸ் வெளியவே கிடக்குது. ஒரு நாள் நைட்டு உட்காந்து நம்ம காமு மாமாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது காமு மாமா சொல்லுவாப்ல, நீங்க வந்து என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பாக்குறீங்க, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்டா, ஏய் நீ ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்தது அக்கா வந்து திவ்யாவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த கப்புள்ஸ் மேட்டர் நான் அடுத்து வரேன். ஏன்னா கப்புள்ஸ் ரொம்ப கேவலவே படுத்திட்டாங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க கடைசியா, நீங்க 2 பேர் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா, நீங்க 2 பேர் அதாவது கப்புள்ஸ்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்கு வந்திருக்கீங்க போல, காட்டுங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு கப்புளா இருக்குன்னா அந்த கப்புள்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இவங்க தான் காட்ட வந்திருக்காங்க, நல்லா காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பெல்லாம் வரல, அவங்க சண்டை போட தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா சண்டை போடுவாங்க. ஒரு நாள் தானே வெயிட் பண்ணலாம், ஒரு நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா. இன்னைக்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாருக்குமே நம்ம ஃபயர் விட வேண்டாம். ஒரு 4-5 நாட்கள் போட்டு அதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வராங்கல்ல, அவங்க என்னென்ன சொல்றாங்க, அவங்க என்னென்ன ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்த்து நம்ம பேசலாம். அந்த இடத்துல கப்புள் முடிச்சாச்சு. அடுத்த திவ்யா டாபிக் வராங்க. திவ்யா டாபிக் எப்படி எடுக்கிறாங்கன்னா, திவ்யா பார்த்து ஸ்டார்ட் பண்ணோன்னே உமன் கார்டு தான், பெண் அப்படிங்கிற கார்டை தூக்குறாங்க. திவ்யா, நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு உங்களை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி காட்டுறீங்க போல, அந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க அப்படி காமிச்சிட்டு இன்னொரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க. எப்படி இன்னொரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க? நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பார்வை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா பாரு, இந்த வீட்டில் பண்ண விஷயத்தை எடுத்து பேசுங்க, ஓகேவா? தப்பு கிடையாது. அக்கா சொல்ற பாயிண்ட்டை நிறைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வை பத்தி பேசணும்னா பாரு இந்த வீட்டில் என்னென்ன பண்றாங்களோ அந்த கருத்துக்களை எடுத்து பேசுங்க. ஆனா வெளியே உள்ள எங்க அம்மாக்கு என்ன நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்கும், குட்டி என்ன நினைக்கும், இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பேச வேண்டாம். என் குடும்பத்தை பத்திலாம் நீங்க யோசிக்க வேண்டாம், அது எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுப்பேன், எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அதை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது காலைல நடந்த ஒரு டாபிக் தான். காலைல அக்கா தான் உட்காந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நார்மலாக அக்கா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அக்கா தான் சொல்லுவாங்க, நானும் ஒரு
க்ரோன் உமன் தானே, அப்போ எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும்ல இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா வெளியே வந்து எப்படி கெட்ட பேர் ஆகும்னு எனக்கும் தெரியும்ல. நான் அதனால தான் யோசிக்கிறேன், நல்லா யோசிச்சா எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து காமுக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பண்ணல, அவன் தான் நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பண்ணான். ஏன் அந்த சாப்பிட்ற மேட்ரு கூட நான் பேசலை, காமு தான் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா திரும்பியும் காலையில் வந்து இந்த விஷயத்த மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாமே ஓகேடா, எல்லாமே கேமராவில் வந்துச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் சொல்கிறது என்னென்னா, வெளியே ஒரு குடும்பம் இருக்குது ஓகேவா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வரும்போது வெளியே இருக்க உன்னோட அம்மா எப்படி நினைப்பாங்க, அதை எப்படி பார்ப்பாங்க, அதை மட்டும் யோசிச்சுக்கூடா, அதை யோசித்து மாற்றிக்கூடான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. திவ்யா காலையில் சொன்னது இவ்வளோதாங்க, காலையில் சொன்னது இவ்வளோதான். அக்காவுக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவன் எப்படி என் குடும்பத்தை பற்றி சொல்கிறது, இவா எப்படி நான் நல்லா இருக்கான்னு நினைக்கிறது, நான் நாசமாக தான் போவேன், நீ எப்படி என்னை பற்றி நல்லா இருக்கான்னு நினைக்கிறது, நான் நாசமாக தான் போவேன், என் குடும்பம் என்னத்தையும் பார்த்துட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இங்கே எப்படி உடைக்கிறாங்கன்னா, என் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், எப்படி என் குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம், எனக்கு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு வளர்ந்த ஒரு பெண், எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன சொன்னாலும் இந்த அக்கா யாரும் பேசக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை எதுவும் இல்லைன்னா இந்த அக்காவுக்கு தனியாக ஒரு பிக் பாஸ் வீடு கட்டி விடுங்கடா. அப்பா இதில் அக்கா ஒன்று சொன்னாங்க தெரியுமா, காமு மாமா கூட அந்த சாப்பிட்ற மேட்டர் பேசும்போது நான் எதுவுமே பேசலை, அவனே தான் எல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை. ஆரம்பித்தது யார், நீங்கள் தானே, ரொம்ப பசியாக இருக்குது, செம்மையாக பசிக்குது, நல்லா சாப்பிட்ணும், இப்படி நெளிஞ்சு பேசுனது யாருப்பா, நெளிஞ்சு பேசுனது யார், நீங்கள் தானே. அதாவது இப்போவும் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தனித்தனியாக உட்காந்து ஃபுல்லாக காமுவை மட்டும் தப்பாக காமிச்சிட்டு தப்பிச்சிடணும்னு பார்க்குறாங்க. காமு ஃபேன்ஸ் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். காமுவை மட்டும் தப்பாக காமிச்சிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்க விஷயம் பயங்கரமாக லாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை எப்படியா மழுப்பணும், எப்படியா ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பேசியாச்சு, என்னை பற்றி பேசக்கூடாது எனக்கு தெரியும், இந்த சொசைட்டியில் எப்படி பேசணும் எனக்கு தெரியும், எனக்கு எங்கே எப்படி பேசணும் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி கொடுக்க வேணாம் சரியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு போயாச்சு. பாவம் இந்த ஒயில்ட் கார்டு வந்து இவங்களுக்கு போய் நல்லது நினைச்சாங்க பார்த்தீங்களா, ஒயில்ட் கார்டை முதல் செருப்பை கொண்டு அடிக்கணும், அந்த வகையில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அமித்துக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதில் அமித் அவர்கள் நான் சொல்கிறேன் சரியான சொம்பா மாறிட்டு இருக்காப்புல. அமித்தை பற்றி நல்லா பேசினாங்க, எப்படின்னா நல்ல கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க, நல்லாவே தனியாக கூட்டு போய் நிறைய விஷயங்களை பேசினாங்க. இந்த மாதிரி பேச பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு அமித் வந்து பார்வதியை தனியாக கூட்டு போய், பார்வதி நீங்கள் சூப்பராக கேம் ஆடுறீங்க, வேற லெவலில் பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, ஒரு சில விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்க, அப்படி மாற்றிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், இதுக்கப்புறம் தப்பு பண்ணால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் அப்படியே பாருக்கு சொம்படிச்சிருப்பாங்க ஓகேவா. அதனால் அமித்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் ஒரு அடி, இப்படி மற்ற எல்லாருக்கும் ஒரு அடியை போட்டு பேச்சு ரொம்ப மட்டமாக பேசினாங்க ப்ரோ, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க டாப்பிக்கை மறைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளால் அப்படியே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டு வீட்டுக்குள்ள வந்து பார்வதிக்கான கண்டென்ட் எடுத்துப்பட்டு அப்படியே அசிங்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிலங்க, எனக்கு தெரியல, அவங்களா தான் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சா, எல்லாம் பேசியாச்சு. அப்புறம் தண்ணி பணம் திருப்பி வந்து கத்திட்டு இருந்தாப்புல, நான் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும், நீ பிக் பாஸ் கிடையாது, என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு, நீ யார் என்னை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினாப்புல. எல்லாம் முடிஞ்சு சபை கலைஞ்சிட்டு ஓகேவா. சபை கலைஞ்ச பிறகு பார்வக்கா என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருக்காங்க. பின்னாடியே நம்ம அமித் அவர்கள் போயிட்டு கையை தட்டி சூப்பர் மச்சான், வேறு லெவலில் பேசின வச்சாங்க. ஐயா நீ ஒயில்ட் கார்டு தானே, ஐயா ஒயில்ட் கார்டு தானே, இந்த வீட்டில் உள்ள கேமை மாற்றுவீங்கன்னு பார்த்தா என்னையா உள்ளே இருக்க களிமண் கூட போய் ஒட்டிகிட்டு இருக்கீங்க. ஐயோ இந்த ஒயில்ட் கார்டு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை கைஸ், நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 பேர் மேலே தான் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. பிரச்சனை வந்து ஒரு மாதிரி டெம்பர் லூஸ் ஆகிற மாதிரி இருக்காப்புல, எனக்கு தெரிஞ்சு வெடிச்சிருவார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கட்டத்தில் டொம்முன்னு வெடிச்சு செதறிடுவார்னு எனக்கு தோணுது. மற்றபடி சாண்ட்ரா திவ்யா இவங்க 2 பேர் மட்டும் தான் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் காமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொண்டு போகிறாங்க. அதில் சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, திவ்யாவும் லைட்டாக ரூட்னஸ் காட்டுறாங்க. பார்க்கலாம், எல்லாமே வேணும்ல, வேற இவங்களை மட்டுமே நம்ம பார்க்குறக்கா ஷோ நடத்திட்டு இருக்கோம். இவங்க குப்பை மாதிரி ஒரே விஷயத்தை உருட்டிட்டு போவாங்க, அதையா பார்க்க முடியும். புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக சம்பவம் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஒரு வாரம் போகட்டும், அப்போவே நமக்கு கேம் தெரிய ஆரம்பிச்சிடும். சொல்ல முடியாதுங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், வேணா என் ஞாபகம் வச்சுக்கோங்க, வரப்போகிற நாட்களில் திடீர்னு விஜய் பாரு திவ்யாவையோ இல்லை சாண்ட்ராவையோ பிடிச்சி ஒரு கூட்டணி அமைச்சு அங்கே காலை பிடிச்சி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆப்போசிட்டில் இங்கே யாரையும் அடிச்சுட்டு இருப்பாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க, நடக்காமல் எங்கேயும் போகாது. நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன, அக்கா அடிக்கிற அந்த ஒயிட் வாஷ்க்கான உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.